இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஒரு முறை பள்ளியிலே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடைய நோட்டை அவனிடமிருந்து பறித்து கொண்டு அவனையும் அழைத்து கொண்டு என்னிடம் வந்தார். வந்து என்கிட்ட சொன்னார், ஃபாதர், இவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க அப்படின்னார். நான் என்ன அப்படின்னு தெரியலையே, சரி நோட்டை கொடு அப்படின்னு அந்த நோட்டை வாங்கினேன். ஒரு 192 பக்கம் நோட்டு, அது லாங் சைஸ் நோட்டு. அந்த நோட்டை திறந்தா எங்க பார்த்தாலும் ஒரு ஹார்ட், ஒரு ஆர்ட்டா போட்டுக்கிறான். கடைசி நடுவில் பார்த்தா ஒரு 4-5 பேப்பரை சேர்த்து வெட்டி எடுத்து பள்ளமாக்கி வச்சுக்கிறான். அதில் அம்பு போகுது. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல்லாம் போட்டு வச்சுக்கிறான். என்னடா இது? லவ் பண்ணுறேன் ஃபாதர். அப்போ அந்த ஒரு நோட்டு ஃபுல்லாக 200 பக்கம் நோட்டு ஃபுல்லாக ஹார்ட். இதே பிரச்சனை இந்த சில சமயத்தில் இந்த காதல்லாம் அப்பா அம்மாவுக்கு ஒத்து வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக சாமியார்ட்ட தான் கூப்பிட்டு வருவாங்க. ஃபாதர், என் மாவனுக்கு புத்திமதி சொல்லுங்க, அல்ல என் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. அப்படி இப்போ சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வரும், அப்படி என்னத்தை தான் கண்டாங்க அவள்கிட்ட, எதுக்குடா அப்படி அவளை போய் லவ் பண்ணி தொலைக்கிறேன்னு வந்து நீ உயிரை வாங்குற அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் தனியாக கூட்டி, என்னடா பிரச்சனை அப்படி, என்னடா அவன் பிடிச்ச அது பொண்ணு ஒரே கருப்பாக தான்டா இருக்குது. இல்லை ஃபாதர், அவ பல்லு பார்த்தீங்களா எவ்வளோ வரிசையாக இருக்குது, அவள் குரல் எனக்கு அப்படியே குயில் குரல் மாதிரி இருக்குது ஃபாதர், அவள் தலைமுடி எவ்வளோ நீட்டாக இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இதுக்காடா இப்படி இந்த முடி நீட்டாக இதுக்காடாம வாக்கி இழந்து போவேன் அப்படின்னு எனக்கு அது பிடிக்குது ஃபாதர், அவ்வளோதான். கட்டினா அவ்வளோதான் ஃபாதர் கட்டுவேன், இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடுறேன் ஃபாதர். சரியாக போச்சு. இதுக்கு எப்படி தான் பஞ்சாயத்து பண்ணுறதுனே தெரியல. இந்த ஹார்ட் போட்ட பிரச்சனை எல்லாம் இந்த தண்ணி அடித்தவன்ட்டையும் லவ் பண்ணவன்ட்டையுமே எதையுமே பேசக்கூடாது. எவ்வளோ பேசினாலும் நம்ம தொண்டாவி தான் போமே தவிர அவன் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டான். குடிகாரன்ட்ட போய் நீப்பா குடிக்காத, ஆமாம் ஃபாதர் குடிக்க மாட்டான், எல்லாத்தையும் சொல்லுவான், ஆனால் எதுவுமே அவன் மண்டையில் ஏறாது. அதே மாதிரி லவ் பண்ணுறவன்ட்டையும் போயிட்டு எந்த புத்திமதி சொன்னாலும் அதெல்லாம் ஒரு சில பட்டு தான் திருந்துவான். இந்த லவ் பிரச்சனை இப்போதான் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. உங்க ஒருத்தர் பாருங்க, ஹார்ட் எல்லாருக்கும் எங்க இருக்கும்? ஹார்ட் எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடில். வெளியே இருக்குமா உள்ள இருக்குமா? அங்க பாருங்க ஒருத்தருக்கு, அங்க பாருங்க, அவரை பாருங்க, எங்க இருக்குது ஹார்ட்? வெளியில. பழத்துக்கு கொட்டை எங்க இருக்கும்? உள்ள இருக்கணும். முந்திரி பழத்தில் வெளியில், அதனால தான் முந்திரி கொட்டைங்கிறோம், முந்திக்கிட்டு வெளியில வந்ததால். இங்க இதயம் எங்க இருக்கு? வெளியில இருக்கு. அப்ப இது எதை சிம்பலைஸ் பண்ணுது? கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், அதீத விதமாக அன்பு செய்கிறார். அதுவும் அந்த இதயம் சும்மா இல்லை, எப்படி இருக்கு பாருங்க, ஒரே ஃபயரா இருக்குது. என்னதான் இருக்கு? ஒரே ஃபயர், பற்றி எரியுது. எதுல? அன்புல பற்றி எரியுது. ஒரு பிஷப் ஒருத்தர், அந்த பிஷப் வந்து கத்தோலிக்க பிஷப்புங்கிறதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி தனிமை சிறையில் வச்சுட்டாங்க. பல ஆண்டுகள் அவர் சிறையிலே இருந்தார். அவரை விடுதலை செய்த போது, விடுதலை செய்யல, அவரை இன்னொரு கைதி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்ச பொழுது அவர் கேட்டார், நீங்க ஏன் சிறைக்கு வந்தீங்க? அப்போ நான் ஒரு கிறிஸ்துவன் ஆயர், அதனால தான் என்னை சிறையில் வச்சிருக்கிறாங்க. ஓ, இது ஒரு குற்றமா? ஆமா. அப்போ நீங்க யாரை அன்பு செய்கிறீர்கள்? நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், நான் இயேசுவை அன்பு செய்கிறேன்.
இயேசுவை அன்பு செய்ததற்காக சிறையில் இத்தனை வருஷம் இருக்கீங்களா? ஆமா. அப்படி என்ன அவற்றை நீங்க கண்டுட்டீங்க? இந்த அம்மா கேட்டது இல்லையா, அவள்கிட்ட அப்படி இன்னாத்தரா கண்ட அப்படின்னு இல்லையா? அப்ப அதே மாதிரி இயேசுகிட்ட அப்படி என்னத்த கண்டீங்க நீங்க அது இயேசுக்காக இப்படி சிறையில் வாடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பிஷப் ஒரு வித்தியாசமான பதில் சொன்னார். என் இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? என் கடவுள் ரொம்ப பலவீனமான கடவுள். என்னுடைய கடவுள் மிகவும் பலவீனமான கடவுள். கடவுள் பலவீனமா இருக்க முடியுமா? எனக்கு ஜுரம் அடிக்குது, கடவுளுக்கு ஜுரம் அடிக்குமா? கடவுளுக்கு ஜுரம் அடிக்குமா? அடிக்காது. மனுஷனுக்கு காயம் வரலாம், கடவுளுக்கு காயம் வருமா? கடவுளுக்கு காயம் வரலாமா? கடவுள் சூப்பர் பவர் இல்ல. நம்ம சினிமா படத்திலே ஹீரோ அப்படித்து எந்தனா 5 பேர் அப்படியே காத்துல பறக்கிறான். அப்போ ஹீரோனாலே பவர்ஃபுல். அப்ப கடவுள் என்பவர் பலவீனமே இல்லாதவர் தான் கடவுளாக இருக்க முடியும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கடவுள் பலவீனமான கடவுள், அதனால தான் எனக்கு பிடிக்குங்கிறார். இவர் கேட்டவனுக்கு மண்டை குழம்பிடுச்சு. இது என்னடா அது? கடவுளுக்கு பலவீனம் என்பது ஒரு நெகட்டிவான பாயிண்ட். ரெண்டாவது அந்த பலவீனத்தால தான் பிடிக்குது அப்படின்னா இதுவும் வித்தியாசமா இருக்கு. அப்படி என்னையா பலவீனம் அப்படின்னு அவன் கேட்டான். அப்போ அவன் சொன்னாரு, மொத பாயிண்ட், என் கடவுளுக்கு ஞாபக மறதி. என் கடவுளுக்கு ஞாபக மறதி. எப்படி ஞாபக மறதி? ஆமா, ஒரு தந்தையிடம் 2 மகன்கள் இருந்தார்கள். அதிலே மூத்த மகன், இளைய மகன் தந்தையுடைய சொத்தையெல்லாம் வாங்கி கொண்டு அதை விற்று எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று அதையெல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு, விபச்சாரிகளோடு எல்லாம் செலவு செய்துவிட்டு, கடைசியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சிங்கி அடிக்கும் பொழுது சாப்பாட்டுக்காக அவன் என்ன செய்கிறான்? என் தந்தையின் இல்லத்திற்கே திரும்பி போவேன் என்று வருகிறான். வந்த பொழுது அந்த மகன் தொலைவிலே வரும்பொழுதே அவனை கண்டு ஓடி சென்று கட்டி தழுவி முத்தமிட்ட அவனுக்கு மேலுடையும் கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவித்தார். அந்த இடத்திலே அந்த மனிதன், அந்த தந்தை அவன் செய்த தவறு ஒன்றை கூட கேட்கவே இல்லை. அவன் செய்த அத்தனை தவறுகளை மறந்துவிட்டு அவனுக்காக விழா கொண்டாடுகிறார். லூக்கா நற்செய்தியிலே நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும், ஒரு வாக்கியத்தில் எத்தனை வெர்பு வரும்? ஒரு சென்டென்ஸ்ல எத்தனை வெர்பு வரலாம்? 1 வரலாம், 2 வரலாம். ஒரு 5 வெர்பு ஒரே இதில் வருமா? வருது. ஏன்? அதுக்கு இன்னும் ஒரு கதை சொல்றேன் பாரு. கர்ணன், கொடைவள்ளல் கர்ணன் சொல்லுவாங்க இல்லையா? அவன் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தானான். பயங்கர பணக்காரன் இல்லையா அவன். அப்போ அவன் எந்த கிண்ணத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருப்பான்? தங்க கிண்ணத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தான். அப்போ லெஃப்ட் கையில இடது கையில கிண்ணத்தை வச்சுக்கிட்டு வலது கையால் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்பொழுது ஒரு புலவர் ஒருவர் பாட்டு பாடி அவர்கிட்ட யாசகம் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அப்படி லெஃப்ட் கையாலேயே அந்த கிண்ணத்தை இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த தங்க கிண்ணத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த புலவர், மன்னா என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ற? என்ன பண்ணிட்டேன்? நீங்கள் இடது கையால் கொடுக்குறீங்க. இடது கையால் கொடுத்தால் உங்களுடைய செல்வம் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். அதனால ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்கன்னு சொல்லும் பொழுது கர்ணன் சொல்றான், எனக்கும் தெரியும், அது எனக்கும் தெரியும். ஆனால் இந்த இடது கையிலிருந்து வலது கைக்கு இந்த கிண்ணத்தை மாத்துறதுக்குள்ள என் புத்தி மாறிடுச்சுன்னா, இங்க இருந்து மாத்தும் போது இவன் பாடின பாட்டுக்கு இந்த கிண்ணத்தையா கொடுக்கறது, ஒரு 2000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுவோமே, இது ரொம்ப காஸ்ட்லி இல்லையா அப்படின்னு புத்தி மாறிடும். அதனால இந்த உடனே புடி அப்படின்னு கொடுத்துட்டாராம்.
இப்போ லூக்கா நற்செய்தியில 15வது அதிகாரத்தில் இந்த ஊதாரி மைந்தனை பார்த்தீங்கன்னா, அந்த இளைய மகன் வரும்பொழுது அவனை தொலைவில் இருந்த பொழுதே கண்டு ஓடி சென்று கட்டி அரவணைத்து முத்தமிட்டார். ஏண்டா எல்லாத்தையும் ஒரே சென்டென்ஸை போட்டு வச்சுக்கிறேன்னா, அதை தனித்தனியா சொன்னா அதனுடைய சுவாரஸ்யமே போயிடுது. பிளஸ் அங்க செம்ம ஃபாஸ்டா கடவுள் அன்பை வெளிப்படுத்துகிறார். அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸ்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த இளைய மகன் செய்த தவறை எல்லாம் மறந்தே போயிட்டார். அப்போ இந்த ஞாபக மறதி தான் என் கடவுள் மீது எனக்கு லவ் உண்டாக்கிடுச்சு அப்படின்னார். இந்த ஒரு பலவீனம் தாமா? இல்லை, இன்னொரு பலவீனமும் இருக்குது. என்ன பலவீனம்? என் கடவுளுக்கு கணக்கு தெரியாது. என் கடவுளுக்கு கணக்கு தெரியாது. பாப்பா நீ ஏந்திரு, முன்னாடிக்கிற பாப்பா ஏந்திரு. இப்ப அதுக்கிட்ட சிம்பிளா ஒரு கணக்கு கேட்போம். எழுந்துருமா, 1 பெருசா 2 பெருசா? 2 கரெக்டா சொல்லிச்சு. 1 பெருசா 99 பெருசா? உனக்கு தெரியுது, இந்த கடவுளுக்கு தெரியல. உட்காரு, வெரி குட். இந்த பிள்ளைக்கு தெரியுது, ஆனா அந்த கடவுளுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா 99 ஆட்டை பாழ்வெளியில விட்டு விட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி யாராவது போவாங்களா? போவாங்களா யாராவது? ஆனா என் கடவுள் எனக்காக 99 ஆட்டையும் வெளியில விட்டு விட்டு தொலைந்து போன என்னை தேடி அவர் வரார். அப்போ 99 இருக்குது, போதும், 1 தானே போனா போகுது அப்படின்னு என் கடவுள் என்னை விட்டுட என் ஒருத்தவருக்காக என்னை தேடி அவர் வரார். அதனால அவருக்கு கணக்கு தெரியாது. அதனால எனக்கு அவர் மேல காதலை உருவாக்கி விட்டது. அப்புறம் இன்னும் வேற என்ன இருக்கு? இன்னமும் இருக்கு. என் கடவுள் ரொம்ப ஊதாரித்தனமா செலவு செய்கிறவர். என் கடவுள் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறவர். எப்படி ஊதாரித்தனமா செலவு செய்கிறார்? உங்கள்கிட்ட 10 ரூபா காசு இருக்கு, பார்ட்டி வைக்கணும், இல்லை 1000 ரூபா இருக்குது, பார்ட்டி வைக்கணும், எல்லா காசையுமா செலவு பண்ணிடுவீங்க? இல்லை, ஏதோ கொஞ்சம் வச்சுட்டு மீதியை சேர்த்து வைக்கணும், அதான உண்மை. அப்படிதானே செய்வீங்க. ஆனால் இந்த கடவுள் என்ன தெரியுமா பண்றாரு? ஒரு அம்மா கிட்ட 10 காசு இருந்துச்சு. அந்த 10 காசுல எத்தனை காசு தொலைஞ்சு போச்சு? 1 காசு தொலைஞ்சு போச்சு. உடனே அந்த அம்மா என்ன செய்யுது? தொடப்பத்தை எடுத்து கூட்டி பெருக்கி வீட்டை ஃபுல்லா கூட்டுது. கூட்டி பிடிச்சா கடைசியில் அந்த 1 காசை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச அந்த அம்மா காசை கம்முன்னு வச்சிருக்கணும் தானே. அது என்ன பண்ணிச்சு? சொத்து பக்கத்தில் எல்லா வீட்டில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு, என்னோடு மகிழுங்கள், என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் தொலைந்து போன 1 காசை நான் கண்டுபிடித்து விட்டேன். எப்படி மகிழறது? எப்படி மகிழறது? நம்பால் எதை மச்சான் பார்ட்டி இல்லையாங்குவான், மச்சான் பார்ட்டி இல்லையா அங்குவான். பார்ட்டிக்கு என்ன செய்யறது? காசு தான். ஸோ தொலைஞ்சு போன 1 காசுக்காக 9 காசையும் செலவு பண்ணாதான் பார்ட்டியே. அப்ப பாருங்க, இந்த ஒத்த காசுக்காக 9 காசையும் யாருக்காக செலவு பண்றாரு? என் கடவுள் எனக்காக செலவு பண்றார். அடுத்தது, அவர் தாராள மனசு உடையவர். என் கடவுள் தாராள மனசு உடையவர். என்ன தாராள மனசு? அவர் ஒரு தோட்டம் வச்சிருந்தார். அந்த தோட்டத்துக்கு வேலைக்காரங்களை கூப்பிடுறார் வேலைக்கு. காலையில போறார், ஒரு செட்டு ஆளுங்களை கூப்பிட்டு, எல்லாம் என் தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் 1 தெனாரியம் கூலி தரேன்னு சொல்லி பேசுறேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு போய் வேலை செய்யறாங்க. அதுக்கு அடுத்தது போறார், 11 மணிக்கு போய் ஒரு செட்டு கூப்பிடுறார், 12 மணிக்கு ஒரு செட்டு, 3 மணிக்கு ஒரு செட்டு, திரும்ப சாயங்காலம் 6 மணிக்கு வேலை விடுற நேரம் 5 மணிக்கு போய் பார்க்குற. அப்போ கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு, ஏன் நீங்கள் எதுவும் வேலைக்கே போகலையா? இல்லைங்க, யாரும் எங்களை கூப்பிடலைங்க. அப்படியா? நீங்களும் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு
வாங்க, வந்து வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு நியாயமான கூலியை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவர் வேலை முடியும் போது என்ன பண்றாரு? எல்லாருக்கும் சமமா ஒரு தெனாரியம் கொடுங்கிறாரு. அது மட்டும் இல்லை, முதல்ல நாம் யாருக்கு கொடுப்போம்? முதல்ல வந்தவனுக்கு தான் கொடுப்போம். ஆனால் இவர் என்ன பண்றாரு? கடைசியா வந்தவனுக்கு முதல்ல கொடுறாங்கிறார். நம்ம கணக்கு அவர் கணக்கு செட்டே ஆகலை இல்லைங்க. நம்ம கணக்கு அவர் கணக்கு செட்டே ஆகலை. அப்போ கடைசியானோர் முதன்மையானோர் கடைசியாவர். அப்போ இந்த கடவுள் நான் ஏதோ ஒரு மூலையில கடந்தாலும் எனக்கும் அவர் என்ன பண்றாரு? முக்கியத்துவம் தராரு. கடைசியா நான் வந்திருந்தாலும் என்னை அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அப்போ இதுதான் எனக்கு பிடிச்சது. அடுத்தது, என் கடவுள் தன்னுடைய மிகப்பெரிய கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சதையே எனக்கு அப்படியே இந்தான்னு கொடுத்துட்டார். அப்படி என்ன ஆச்சு? இயேசு பிறந்ததே எதுக்காக பிறந்தார்? நம்மை ரட்சிப்பதற்காக பிறந்தார். பாடுபட்டு மீட்பை பெற்று தந்தார் சொல்றோம் இல்லையா? அந்த மீட்பை, கஷ்டப்பட்டு பெற்ற மீட்பை யாருக்கிட்ட கொடுக்கணும்? முதல்ல யாருக்கிட்ட கொடுக்கணும்? இப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தீங்கன்னா காசை, அது யார்கிட்ட கொடுப்பீங்க? வீட்டில் அம்மா கிட்ட கொடுக்கலாம், அப்பா கிட்ட கொடுக்கலாம், அல்ல யாரை நீங்க அன்பு செய்றீங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கலாம். திருட்டு பையன்கிட்ட கொடுப்பீங்களா? திருட்டு பையன்கிட்ட கொடுப்பீங்களா? இந்த கடவுள் அதான் பண்ணியிருக்காரு. சிலுவையில் அறையப்பட்டு நிற்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற திருடன் என்ன பண்றான்? இயேசுவே, நீர் ஆட்சி உரிமையிலே வரும்பொழுது என்னை நினைவு கூறும். உடனே அவர் என்ன சொல்றார்? இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். டிக்கெட்டே யாருக்கு? அதுவரை கொலைக்காரனாக திருடனாக இருந்த ஒருவனுக்குத்தான் டிக்கெட்டே. ஆக இவ்வளவு பலவீனம் நிறைந்த கடவுள் என் கடவுள். அதனால்தான் அவரை எனக்கு பிடிச்சிருக்குது. அவருக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கா? உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? எஸ். அவர் ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு தான் அவர் முக்கியத்துவம் தராரு. அந்த தான் இப்போ விழாவாக நீங்கள் கொண்டாடுறீங்க. ஸோ நம்ம இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஜெபிப்போம், பயப்படுவோம், பக்தியாக மாலையெல்லாம் போடுவோம். ஆனால் நம் கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும். நம் கடவுளை நாம் அன்பு செய்ய, நம்மை அன்பு செய்கிற இறைவனை நாம் அன்பு செய்ய, அதுக்கு தான் நீங்கள் இப்போ ஒரு அருமையான விழாவை இன்று கொடியேற்றி ஆரம்பிக்கிறீர்கள். ஆக இந்த விழாவானது வெறும் வெளி அடையாளமாக நாங்கள் மாத்திரம் பட்டாசு வெடித்தோம், நாங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய மோளம்லாம் வச்சு அடித்தோம், என்னது காது கிழிற அளவுக்கு அடித்தோம் இல்லை. நல்ல பாவ செய்யத்தனம் செய்து அந்த இறைவனோடு நெருங்கிய உறவில் ஒவ்வொரு நாளும் வாழணும், பைபிளை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்கணும். அப்போ நம்மை அன்பு செய்கிற இறைவனுக்கு நம்முடைய, நமக்கு திருத்துதர்கள் என்ன சொல்றார்கள்? கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்யாமல் கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் யாரு? பொய்யன். அவன் பொய்யன். அப்போ இன்னைக்கு மிக முக்கியமான கட்டளை இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை மற்றவர் அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பில் இருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுடைய லவ்வரா எப்படி தெரிய முடியும்? நாம மற்றவங்களை அன்பு செய்யறதுனால. அதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.